இந்த வீடியோ பொழுதுபோக்கு நோக்கத்துக்காக மட்டும். இதில் வரும் அனைத்தும் கற்பனை. செல்விக்கு வயசு 40. விடியற்காலை எழுந்தா ராத்திரி படிக்கிற வரைக்கும் ஓய்வில்லை. தையல் மெஷின் சத்தம், அடுப்பு சத்தம், தண்ணீர் சத்தம், இதுதான் வாழ்க்கை. புருஷன் போய் 10 வருஷம் ஆச்சு. தனி ஆளா வீட்டை தூக்கி நிறுத்துறா. மக பிரியாவுக்கு வயசு 21. படிப்பு முடிச்சிட்டு கம்பெனி வேலைக்கு போறா. காலையில 7 மணிக்கு போனா ராத்திரி 8 மணிக்கு மேலதான் வருவா. வந்ததும் சாப்பிட்டுட்டு படுத்துடுவா. அம்மாவோட பேசக்கூட நேரம் இருக்காது. கார்த்திக்கு வயசு 23. அதே தெரு. சின்ன வயசுல இருந்தே வீட்டுக்கு வந்து போவான். குழா அடைச்சா சரி பண்ணுவான். மோட்டார் நிக்கலடா பாப்பான். மளிகை தூக்கி வருவான். செல்விக்கு அவன் வந்தா ஒரு தெம்பு. பிரியாவுக்கும் அவனை பார்த்தா மனசுக்குள்ள ஏதோ பண்ணும். 2 பேரும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க, வெளிய சொல்லல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரியா கம்பெனிக்கு கட்டாய வேலைன்னு போயிட்டா. வீட்ல செல்வி மட்டும். வெளிய மழை தூறல். கார்த்திக் காய்கறி பை கொண்டு வந்தான். அக்கா வாசல்ல வண்டிக்காரன் நின்னான். வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா. செல்வி அடுப்படியில நின்னான். உள்ள வா, இன்னைக்கு குழம்பு வைக்கணும். அடுப்பு அணைஞ்சு போச்சு. அந்த கம்பி எங்க இருக்கு பாரு அப்படின்னா. கார்த்திக் மூலையில இருந்த இரும்பு குச்சியை எடுத்தான். இந்த கம்பியா நல்லா கெட்டியா இருக்கு அப்படின்னா. செல்வி பெரிய மண் பாத்திரத்தை எடுத்து வச்சா. ஆமா, அதுதான். இந்த பாத்திரம் ரொம்ப நாளா கழுவாம கிடக்கு. உள்ள பார்த்தா ஒரே இருட்டு, பிசு பிசுப்பு. முதல்ல அந்த கம்பிய உள்ள விட்டு அடியில இருந்து மேல வரைக்கும் நல்லா கிளறிவிடு. அடியில என்ன ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னான். கார்த்திக் குனிஞ்சு பாத்திரத்துக்குள்ள கம்பியை விட்டான். உள்ள ரொம்ப ஆழம். ஈரம் காயல மெல்ல தள்ளட்டுமா அப்படின்னு கேட்டான். செல்வி வெங்காயம் உரிச்சுக்கிட்டே முதல்ல மெல்ல தள்ளு, பழகட்டும். அப்புறம் வேகத்தை கூட்டு, கை வலிக்கிற வரைக்கும் நிறுத்தாத. பாத்திரம் முழுக்க சுத்தமாகணும். இல்லைன்னா குழம்பு ருசிக்காது அப்படின்னா. கார்த்திக் கம்பியை சுத்துனான். இரும்பு மண்ணுல உரசுற சத்தம் கேட்டுச்சு. சத்தம் வருதா அக்கா அப்படின்னா. செல்வி சிரிச்சா, வரட்டும். வேலை செய்யும்போது சத்தம் வரத்தான் செய்யும். இன்னும் கொஞ்சம் சோப்பு தண்ணி ஊத்துறேன், வழுக்கிக்கிட்டு போகும். அப்புறம் பாரு எப்படி வேகமா சுத்துதுன்னு அப்படின்னு சொல்லி சோப்பு தண்ணிய ஊத்துனா. கார்த்திக் வேகத்தை கூட்டினா. பாத்திரம் சுத்தமாகி பழபழன்னு வந்துச்சு. செல்லி நெத்தி வேர்வையை தொடைச்சா. போதும். இப்ப தண்ணி ஊத்து, பருப்பு போடு, கொதிக்க விடு. பொங்கி வரும்போது மூடியை திறக்காத. உள்ள இருக்கிறது வெளிய வரணும். அப்பதான் பாத்திரம் சுத்தமாச்சுன்னு அர்த்தம் அப்படின்னா. 2 பேரும் அடுப்பு முன்னாடி நின்னு கொதிக்கிறத பார்த்தாங்க. குழம்பு பொங்கி அடங்குற வரைக்கும் கம்மி உள்ளேயே இருந்துச்சு. 2 பேரும் சமையல் செய்றாங்க. அன்னைக்கு ராத்திரி வீடு முழுக்க குழம்பு வாசம். 1 மாசம் கழிச்சு ஒரு சனிக்கிழமை. பிரியாவுக்கு உடம்பு சரியில்ல. லீவு போட்டுட்டு வீட்டுல படுத்திருந்தாள். செல்விக்கு தெரியாது. வேலைக்கு போயிட்டான்னு நினைச்சா. வீடு முழுக்க தூசி, ஒட்டடை. தீபாவளி நெருங்குது. பெரிய சுத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணா. கார்த்திக்க கூப்பிட்டா. இன்னைக்கு பெரிய வேலை இருக்கு. வீடு முழுக்க கழுவணும். சுத்தம் செய்யும் கட்டைய எடுத்துக்கிட்டு வா. மூளை முடுக்க எல்லாம் அடைச்சு கிடக்கு அப்படின்னா. கார்த்திக் வந்தான். 2 பேரும் பின்னாரைக்குள்ள போனாங்க. செல்வி கட்டுல காட்டுனான். இங்க பாரு, கீழ எவ்வளவு அழுக்கு சேர்ந்திருக்கு. ரொம்ப நாளா கவனிக்கல. இந்த சுத்தம் செய்யும் கட்டையை வச்சு நல்லா குடையணும். பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா. கார்த்திக் கீழே உட்கார்ந்தான். ஆமா, இந்த இடம் ரொம்ப ஆழம். கட்டம் முழுக்க உள்ள போகுது. ஈரம் வேற இருக்கு. ரொம்ப உள்ள போய் செய்யணும், கஷ்டமா இருக்கு அப்படின்னா.
செல்வி பக்கத்துல நின்னு அப்படியா ரொம்ப நாள் ஆச்சுப்பா கழுவி இந்த இடம் சுத்தமானாதான் நிம்மதி. பரவாயில்ல தொடர்ந்து செய் அப்படின்னா. துடைக்கிற சத்தம் இழுக்குற சத்தம் வீடு முழுக்க கேட்டுச்சு. செல்வி முகம் சிவந்து மூச்சு வாங்கி கிட்டியிருந்தா. அப்போ பிரியா தூக்கம் கலைஞ்சி எழுந்து தண்ணி குடிக்க வந்தா. அறை கதவு பாதி திறந்திருந்துச்சு. உள்ள எட்டி பார்த்தா அம்மா கார்த்திக் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிரியாவுக்கு அம்மா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சது. பதறி உள்ள ஓடி வந்தா. அம்மா என்ன ஆச்சி ஏன் இப்படி கஷ்டமான வேலை செய்ற? நான் வந்து செய்றேன். நீ உட்காரு அப்படின்னு கையை பிடிச்சா. செல்வி திரும்பி மகளை பார்த்ததும் கண்ணுல தண்ணி வந்துச்சு. கார்த்திக் எழுந்து தள்ளி நின்னா. செல்வி மகளை கட்டிப்பிடிச்சு அழுதா. பிரியா நீ பார்த்தது சரிதான். நான் ரொம்ப நாளா தனியா இந்த பாரத்தை தூக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்ட சுத்தமா வச்சுக்கணும். உன்னை காப்பாத்தணும்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். உள்ளுக்குள்ள ஒரு இடம் ரொம்ப நாளா அடைச்சு கிடக்கு. யாராவது வந்து உதவ மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். கார்த்திக் வந்து உதவி செய்றான், நல்ல பையன். ஆனா உன்னை மறந்துட்டேன். உனக்கும் இந்த வீட்ல இடம் இருக்கு. நீ இல்லாம இந்த வீடு சுத்தமாகாது அப்படின்னு உடைஞ்சு அழுதா. பிரியா அம்மாவோட கண்ணீரை பார்த்துதானும் அழுதா. அம்மா நானும்தான் தனியா கஷ்டப்படுறேன். வேலைக்கு போறேன் வரேன் யார்கிட்டயும் பேச முடியல. கார்த்திக்க பார்த்தா மட்டும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீயும் அவரை விரும்புறன்னு தெரிஞ்சதும் எனக்கு உலகமே இடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. கார்த்திக் தலை குனிஞ்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 2 பேரையும் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னா. கொஞ்ச நேரம் அமைதி. அப்புறம் செல்வி மகளோட முகத்தை தொடைச்சா. பிரியா அழாத. இந்த வீடு நம்ம 3 பேருக்கும் சொந்தம். ஒரு மூலை அழுக்கா இருந்தா மொத்த வீடும் நாறும். தனித்தனியா சுத்தம் பண்ண முடியாது. 3 பேரும் சேர்ந்து செஞ்சாதான் முடியும். வா நீயும் கை கொடு உன் கைப்பட்டா இந்த இடம் இன்னும் சீக்கிரம் பழபழக்கும் அப்படின்னா. பிரியா மெல்ல தலைய ஆட்டினா. 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை தொடர்ந்தாங்க. செல்வி சொன்னா பிரியா நீ அந்த பக்கம் பிடி தண்ணி ஊத்து. கார்த்திக் நீ அந்த சுத்தம் செய்யும் கட்டைய எடு. நான் இந்த இடத்தை காட்டுறேன். 3 பேரும் சேர்ந்து அழுத்தி தேய்ச்சா எந்த அழுக்கும் நிக்காது அப்படின்னா. பிரியா பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்துனா. அம்மா இந்த இடம் ரொம்ப காஞ்சு கிடக்கு. தண்ணி ஊத்துனாதான் வழுக்கும் அப்படின்னா. கார்த்திக் கட்டையை உள்ள விட்டு சுத்துனா. இப்ப பாரு 3 பேரும் சேர்ந்ததும் எப்படி சுலபமா போகுதுன்னு. முன்னவிட இப்ப வேகமா சுத்தமாகுது. இன்னும் கொஞ்சம் அழுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்படின்னா. செல்வி சிரிச்சா கண்ணுல தண்ணியோட ஆமா இப்படிதான் செய்யணும். ஒருத்தர் விட்டா இன்னொருத்தர் பிடிக்கணும். வேர்வை வர வரைக்கும் நிறுத்தக்கூடாது. இந்த வீடு சுத்தமானாதான் நம்ம மனசும் சுத்தமாகும் அப்படின்னா. வெளியே இருந்து பார்த்தா 3 பேரும் சேர்ந்து வீடு கழுவுறாங்க. தண்ணி சத்தம் தேய்க்கிற சத்தம் யார் என்ன செய்றான்னு பிரிச்சு பார்க்க முடியாது. தண்ணி ஊத்த ஊத்த கட்டை சுத்த சுத்த கை தேய்க்க தேய்க்க வீடு புதுசா மாறுச்சு. அன்னைக்கு சாயந்திரம் வீடு பழபழன்னு ஆயிடுச்சு. தரை காஞ்சதும் 3 பேரும் தரையில உட்கார்ந்தாங்க. களைப்பா இருந்துச்சு. ஆனா மனசு லேசா இருந்துச்சு. செல்வி 2 பேர் கையையும் பிடிச்சுக்கிட்டா. மகளே நீ கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கோ. ரொம்ப நல்ல பையன். நீயே பார்த்தல நமக்கு யார் உதவுவா? இவன் மட்டும்தான் செய்றான். அதனால ரொம்ப நல்ல பையன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஒரு குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம். உனக்கும் ஆசை இருக்கு. கார்த்திக்கும் என்கிட்ட சொன்னான். அவனுக்கு விருப்பம். சரிங்கம்மா உங்க விருப்பம். திருமணம் நடந்தது. அதன் பிறகு தினமும் மகிழ்ச்சியாக அம்மாவும் பொண்ணும் வாழ்ந்தார்கள்.